வணக்கம் கீ. என்னடா இன்னைக்கு எக்ஸைட்மென்ட் கம்மியா இருக்கு. வெல்கம் டு டெக் வாய்ஸ் தமிழ் பை ஃபோன் அரினா தமிழ். பக்கத்துல வந்து ஒரு கோல்ட்பர்க் உட்கார்ந்திருக்காரு. பேசாம இந்த மாதிரி கெட்டப்லயே இருந்துடலாமான்னு பாக்குறேன்டா. இருங்க, வாரம் ஒருக்க மொட்டை போட்டு காட் ஆஃப் வார் ஆடிக்கிட்டு இருக்காரு. அதனால அதை பார்த்துட்டு நான் இப்ப கெட்டோஸா மாற போறேன் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பாடியை தேத்தணுமே. தேத்திக்கிட்டு தானே இருக்கீங்க. எங்க அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. எல்லா இடத்துலயும் பைசப்ஸ் வந்துகிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் பைசப்ஸ் வந்தா அது பைசப்ஸ் இல்ல, குஷ்டரோகி. எல்லா இடத்துலயும் கட்டி எட்டி பாக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு பைசப்ஸ் வந்துகிட்டு இருக்கான். நானும் நத்திங்கா அங்கங்க லீக் ஆகிறதுக்கு பக்ஸ். வாழ்க்கை ஒரு நூலகம், அதில் சிவா ஒரு புத்தகம். விக்கியோட 3வது ஒய்ஃபோட வாசகம் அது. என்னடா இல்லடா, நீ அடுத்து அந்த பாட்டு போட்டு 4வது ஒய்ஃபுக்கு போயிட்டு இருப்பல, அந்த இதுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ், சாம்சங் எக்ஸினாஸ் 2500 ஸ்பெக்ஸ் வந்து லீக் ஆயிடுச்சு. 2400 வேற லெவல்ல இருக்கு. ஸ்னாப்டிராகனுக்கு டஃப் காம்படிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதே நீங்க காட்டிட்டு இருக்கீங்க. பேசாம பிபிகேக்கு வேலை போயிடலான்னு இருக்கேன். நீ என்ன ஓ நத்திங், ஓ ஏதோ வந்துருச்சு அதுல இருந்து நத்திங் ஆகி. சரி, அதை எடுத்தீங்களா? அந்த மூக்க மூடிட்டேன். ஓகே சரிடா. 2400 வாட்ஸா 2400 வேற லெவலாம். இப்போ 2500 வேற லீக் ரூமர் வந்துருச்சு. என்னடா சைக்கிள் கேப்ல 2500வா? ஸோ கிளாக் ஸ்பீடு இவங்க வந்து XY கோர்ஸ் யூஸ் பண்ண போறாங்களாம். ஸோ ஒரு XY கோர், A730 கோர்ஸ், இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாத கோர்ஸ் தான். மோஸ்ட்லி இந்த மிட் 2024 அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்த வருஷம் இதான் யூஸ் பண்ண போறாங்கன்ட்டு லீக்ஸே வந்துச்சு. கிளாக் ஸ்பீட்லேருந்து கூட லீக்ஸ் வந்துச்சு. ஏர்லி கிளாக் ஸ்பீடு வந்து 3.3 வரைக்கும் போகலாம். A730 வந்து 2.5 வரைக்கும் போகலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இன்னொரு கோர்ஸோட இது வந்து கிளாக் ஸ்பீடு வரல. அதே மாதிரி அதே A520 எக்ஸினாஸ் 2400 யூஸ் பண்ண அதே A520 தான் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு வேற லீக்ஸ் இருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும். ஜிபியூ எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி ஜிபியூ வேற லெவலில் இருக்குன்னு எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, A17 ப்ரோக்கு ஈக்குவல்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. செம்மையா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ ஜிபியூல வந்து சூப்பர். ஆனால் சைலண்ட்லி டெலிவரிங்னு வாங்கல, அது இப்போதான் நான் பார்க்குறேன். எல்லாரும் ட்ரோல் பண்ணாங்கடா. எப்படின்னா, ஆனால் ஒரு மிஸ்டேக்கும் பண்ணியிருக்காங்க சாம்சங். அது எப்பயுமே அவங்க பண்ணுறது தான். ஆப்டெக்ஸ் மாதிரியான விஷயங்கள் வந்து எக்ஸினாஸ்க்கு கொடுக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு தாட்டில் ஆப்டெக்ஸ் வந்து எதுக்குமே இருக்காது. குவால்காம்க்கும் இல்லாத மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. Wi-Fi 7 கிடையாது எக்ஸினாஸ்ல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, ஸ்னாப் டிராகனுக்கும் Wi-Fi 7 கிடையாது S24 and 24+க்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஆனால் ஃபார் கேலக்ஸி அப்படின்னு தான் இவங்க இது போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆனால் சொல்ல மாட்டாங்க, மறைச்சிருவாங்க. பட் பரவாயில்ல, 2400 அதோட 3 nm யூஸ் பண்ண போறாங்கன்னு வேற ரூமர் இருக்கு. 2500. ஆமா, 2500 3 nm GA ப்ராசஸ். அது ஆல்ரெடி ரொம்ப காலமா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க சாம்சங். ஓகே, ஸோ இப்போ ஃபைனலாக வந்து அதை யூஸ் பண்ண போறாங்க. இப்போ இந்த அவங்களோட 4LPP+ தான் யூஸ் பண்றாங்க. அது அந்த அளவுக்கு ஒன்றும் பயங்கரமா இல்லை. TSMC 1 போட்டிருக்கு. ஆனால் 3 nm யூஸ் பண்ணா நல்ல காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா இவங்களும் TSMCயும் 3 nm மூவ் ஆயிடுவாங்களே, அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. அவங்க மூவ் ஆயிடுவாங்க. ஆனா இப்போ என் क्वेश्चन என்னன்னா, சாம்சங் வாலண்டியரா 8 Gen 3 வந்து கொதிக்க விடுறாங்களா? இது யாருக்கு அது பேக் ஃபயர் ஆகும்? சாம்சங்க்கு தான் ஆகும். அல்ட்ரா ஃபுல்லாக 8 Gen 3 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுதான் லைட்டாக ஹீட் ஆகுது. எனக்கு அதனால தான் டவுட்டாக இருக்குது, இங்கே ஏதோ ஒரு தப்பு இருக்கே அப்படின்னு. ஆமாம், அப்போ 8 Gen 3 நமக்கு ஐக்யூ 12லையும் கொஞ்சம் ஹீட்டாக தான் செஞ்சுது. அதை இன்டென்ஸாக. ஆனால் இதெல்லாம் பார்க்காம எக்ஸினாஸ்னாலே வேஸ்ட் அப்படின்னு சில பேர் இருக்காங்களே. பார்த்தேன். இப்போ நான் பார்த்தேன், இப்போ எது போட்டாலும் அடுத்தது எக்ஸினாஸ் வர போகணும். ஆமாம், எக்ஸினாஸ் 2500 தாண்டமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு கமெண்ட். எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? அந்த வடிவேல் யார் தத்தா நீ தான் பலார்னு ஒரு அரவல் வந்துருமா, அந்த மாதிரி தான். இந்த 990 அரைஞ்சா எல்லாம் சரியாயிடும். அந்த 990 மட்டுமா? அந்த 200 வந்து பெரிய பிரச்சனை, பேக் ஃபயர் ஆச்சு. யூரோப்ல எல்லாம் வந்து எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஃபோன் வந்து ஹீட் ஆகுது, ஃபோன் ஆஃப் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா. நீ இப்போ சொல்ற லெவல்ஸ் எனக்கு அடுத்த ஷாக் கேளு. காலைல பேட்மிண்டன் நடக்கும்போது ஃப்ரெண்டு அவர் வந்து S23 FE தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது இம்ப்ரூவ்டு 22. இல்ல அது இம்ப்ரூவ்டுனால எனக்கு என்ன டவுட்னா, எங்கேயுமே என்னால S23 FE அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியல. அவர்கிட்ட இருக்குங்கிறனால நான் கேட்டேன் எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்னும் போது, சார்ஜ் எவ்வளோ நேரம் நிற்குதுன்னு கேட்டேன். நான் கூட பைபிள் என்ன தெரியுமா சொன்னாரு, 85 தான் சார்ஜ் போடுவேன். பேட்டரி ப்ராடக்ட் ஆன்ல வச்சிருக்காரு போல. 85 காலையில் ஆஃபீஸ் போனாருன்னா ஒரு 10 o'clock ஆஃபீஸ் ரீச் ஆயிட்டாருன்னு, திரும்ப வீட்டுக்கு 7 மணிக்கு வராருன்னு 50% இருக்கான். ஃபோன் கால்ஸ் பேசுவேன், இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபீட்ஸ் பார்ப்பேன். இதுதான் என் வேலை மேக்ஸிமம். இதை தாண்டி வேறு எதுவும் நான் பண்ணல, கேம்ல ஆட மாட்டேன்னாரு. ஸோ அப்படி யோசிக்கும் போது எனக்கு அதே 4500 mAh தானே பேட்டரி. அதுலயும் அது 35% இந்த மாதிரி அதே தான். ஆமா, அதோட பெட்டர். ஆமா, எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா 2200 உள்ள இருக்கே, அதை நம்பலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா நல்லா இருக்குங்கிறாரு. ஆச்சரியமா இருக்கு. ஸோ நமக்கு கிடைச்சா வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. கண்டிப்பா.
என்ன ஃபோன்ல வரும் அது? இப்போ நமக்கு 24 24 பிளஸ் தான் ரெண்டுத்துக்குமே எக்ஸினாஸ் தானே இந்தியாவுக்கு. பாப்போம். அடுத்தது சோனி அவங்களோட நாய்ஸ் கேன்சலிங் இயர்பட்ஸ், இவங்களோட இன்சோன் அந்த கேமிங் இயர்பட்ஸ் இருக்கா, அதில் வந்து இப்போ நாய்ஸ் கேன்சலிங் வெர்ஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ டைப் சி, லோ லேட்டன்சி எல்லாமே இருக்கு. ஸோ இதனால வந்து ரொம்ப கேமிங்க்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கேமிங்க்கு வந்து பெரிய ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதுலேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. யூஎஸ்பி டாங்கிள் கனெக்ஷன் கூட இருக்கு. நல்லா இருக்கு. 30 மில்லிசெகண்ட் தான் வந்து லேட்டன்சி நீங்கள் யூஸ் பண்ண அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை பார்க்கையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா அந்த டிசைனு? அதாவது இவங்க அப் டு 12 hours சிங்கிள் சார்ஜில் வந்து யாருமே 12 hours இது பண்ண மாட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து அப் டு 12 hours சிங்கிள் சார்ஜில் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கேஸுக்கு 24 hours தான். இது எப்பயுமே அவங்களுக்கு சோனிக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே. ஸோ 12 hours கேஸ் 24 hours சேர்த்தா 36 இல்லை 12 to 12 hours தான் நினைக்கிறேன். 12 hours வித் கேஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கு. 24 hours வித் கேஸ். ஓகே. ஸோ 360 டிகிரி அவங்களோட இது இருக்கு. ஆனால் எப்படியும் எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகாது. 360 டிகிரி சோனியில் மட்டும் தான் ஒர்க் ஆகுமோ? மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். இதுக்காகவே ஒரு சோனி ஃபோனா? சரி, ஓகே. ஸோ ப்ளூடூத் எல்இ கோடெக் இருக்கு, LC3 இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கூட இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. டிரைவர்ஸ் எப்பயுமே உங்களுக்கு சின்னதாக இருக்கும். 8.4 mm டிரைவர்ஸ், லைட் வெயிட் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் 6.5 grams இருக்கு. என்ன பண்றது, 4 grams கரெக்ட். அரௌண்ட் 4 grams தான் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் இவங்க இந்த டெக்னாலஜி மேபி பேட்டரி எக்ஸ்ட்ராவா உள்ள பிளேஸ் பண்ணதா இருக்கும். ஸோ 5 minutes சார்ஜ் பண்ணால் 1 hours வந்து ப்ளேபேக் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ப்ரைஸிங் வந்து 18,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, எல்லாமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குது. ஆப்பிள், சாம்சங் இன்னும் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆஃபரில். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குது. ஆனால் கேமிங் இயர்பட்ஸ் அப்படின்னு தான் இது பண்ணுறாங்க. ஆனால் டைப் சி இருக்கிறதுனால லோ லேட்டன்சிக்கு பெட்டராக இருக்குது. மாஸ். அடுத்தது மோட்டோ G24 இன்னும் 4G ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி G34 வந்து 5G, நம்ம ஊர்ல ஆமா 5G, G23ன்னு ஒன்று வந்துச்சு. ஸோ இப்போ வந்து அதோட சக்ஸஸர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது ஸ்பெக்ஸு. ஸோ இந்த வாட்டி என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா இதை தூக்கிட்டாங்க. ஸோ காஸ்ட் கம்மி பண்ணுறேன் அப்படின்ட்டு 8 MP அல்ட்ரா வைடை வந்து தூக்கிட்டாங்க. அப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து இதுக்கு முன்னாடி 16 MP இருந்துச்சு, இப்போ 8 MP ஆக்கிட்டாங்க. ஓகே. ஸோ இது டவுன் கிரேட் மாதிரி தான் இருக்குது. டிசைனில் ஸ்லைட்டாக சேஞ்ச் இருக்குது. ஆனால் மற்றெல்லாம் டவுன் கிரேட் மாதிரி தான் இருக்குது. HD+ டிஸ்பிளே அதே 90 Hz தான் இருக்குது. அதே ஹீலியோ G85 ப்ராசஸர் தான் இருக்குது. அதே 4GB RAM இது தான் இருக்குது. சார்ஜிங்கும் கம்மி பண்ணிட்டாங்க. அப்போ பிரைஸ் குறையுதா? ஆமாம், பிரைஸ் குறையுது. இதுக்கு முன்னாடி வந்து 230 euros 20,000 ரூபா கிட்ட இருந்துச்சு. இப்போ வந்து 169 euros 15,000 ரூபா அப்படின்னு பிரைஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம ஊருக்குலாம் வந்துச்சுன்னா 110,000 இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி லான்ச் பண்ண மாட்டாங்க. நம்ம ஊரில் G34 இருக்கு. G34 இருக்கிறதுனால இது 110,000 இருக்கும். அதுக்கும் இதுக்கும் கம்மி தான் பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ லான்ச் பண்ணாங்கன்னா விற்கிறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக கஷ்டம். அந்த ஸ்டைலஸை விற்றாங்கன்னா வாங்கலாம். அது வேஸ்ட்டு. அது சும்மா அது 695 பெஸ்ட் 6 Gen பேருக்கு தான் வச்சிருக்காங்க. அந்த குச்சி தானே, அது போய் பாப்போம், நம்ம டெஸ்ட் பண்ணி பாப்போம். முன்னாடிலாம் சும்மா பேருக்குன்ட்டு LG எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆளுக்கு இந்த மாடல். சாம்சங் வந்து நோட்ல வந்து சொருகி வச்சிருக்கான். பொறா நான் வரண்டா ஸ்டைலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் பேர் வச்சிருப்பாங்க. உண்மைதான். சும்மா அப்பெல்லாம் வந்து பட்ஜெட்லயே வந்து ஸ்டைலஸ் கொடுக்கணும்னு. இப்போ யாரும் ஸ்டைலஸ்க்காக ஃபோன் வாங்குறது இல்லை. அதான் இது இல்லை. இப்போ அல்ட்ராவே ஸ்டைலஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, யாரும் கண்டுக்க போறது இல்லை. ஒன்று நான் ஸ்டைலஸ்க்காக இல்ல ரொம்ப வருத்தப்படாத. இல்ல புரியுது. அப்படியே நான் வந்து ஸ்டைலஸ் வச்சு டிராயிங் பண்றேன். ஆனா இவர் கண்டுக்க மாட்டாரு. நான் அந்த போனே ஆயிடுச்சு, இது வரைக்கும் அந்த ஸ்டைலஸ் எடுத்து நான் பார்த்தது கிடையாது. இல்ல போனே ரிலீஸ் பண்ணலனால நான் கண்டுக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷப்படுவேன். இனிமே ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒருக்கலாம். அதான் 7 வருஷம் சொல்லிட்டாங்கல்ல, 7 வருஷத்துக்கு ஃபோன் தேவையில்ல. இல்ல தப்பு இல்ல, நீ சொல்ற மாதிரி பண்ணலாம். அது அவ்வளவு தூரம் பண்ணா கம்பெனி வீணா போயிடும். அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு ஒரு ஃபிளாக்ஷிப். இதோ இந்த இது மாதிரி பிக்சல் ஃபோல்ட் மாதிரி அது டீசெண்டா இருந்தது. அது நல்ல மூவா இருந்தது. ஐயோ, இது என்ன டேஞ்சர் டயபாலிக். இதோட பிரைஸ் முதல்ல $3,500 தான் சொன்னாங்க. இப்போ வந்து 3 கேட்டகரி இருக்கா. $3,500 வந்து உங்களுக்கு 256GB தான் கிடைக்கும். 256GB எல்லாம் போட்டா மூவி பார்க்கலாம், அது பார்க்கலான்றாங்க. அது டப்புன்னு முடிஞ்சிடும். 256GB ஃபுல் 256GB கிடைக்காது. OS எல்லாம் போக ஒரு 220GB அது எவ்வளவு போதுமா? டப்புன்னு முடிஞ்சிடும். அதுக்காக 512GB ஒன்று வச்சிருக்காங்க. $3,700க்கு. உங்களுக்கு 1TB வேணும்னா $3,900. 3.25 லட்சம் ரூபா. நம்ம ஊருக்கு வந்ததுன்னா என்ன ரேட் வரும்? வராதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் யூஎஸ்ல இருந்தாருன்னா டெமோவே பண்ணிருப்பாரு. ஏன்னா ஸ்டோர்ல எல்லாம் டெமோ வைப்பாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக எப்படியாவது வாங்க வைக்கணும்னு டெமோ வைப்பாங்க. ஆனா இவ்வளவு காசுலாம் யூஎஸ் காரங்களே செலவழிக்க மாட்டாங்க. ஆமா ஆமா, $1,000 போன் வாங்குறதுக்கு யோசிக்கிற ஆளுங்க. $3,000 வந்து ரொம்ப இந்த மாதிரி இதுல
இது பண்ணிருந்தா ஊறி போயிருக்கணும். நாடி நரம்பு எல்லாத்துலயும் இல்ல. ஆப்பிள் அந்த அளவுக்கு சொல்றியா? ஆப்பிள் அவ்வளோ ஆப்பிள் ஃபேனா இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் வாங்குவாங்க. வெறி பிடிச்ச ஆப்பிள் ஃபேனுங்க. கடையில போனா கூட ஆப்பிள் கூட பாதி கடிச்சதுதான் வாங்குறேன். ஸோ இந்த வாட்டி அந்த பெரிய அந்த ஹெட்ல வர மாதிரி அந்த புது லூப் இருக்குல்ல, அதுவும் கொடுக்குறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. தலைவலிக்குதுன்ட்டு இந்த இது போட்டா கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கு, அந்த அளவுக்கு தலைவலி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபுல் ஸ்பெக்ஸுமே வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. அப் டு 100 Hz வரைக்கும் ரிஃப்ரெஷ் ரேட் போகும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ பிளேபேக் வந்து 34 FPS 30 FPS. அது தவிர ஏர்பிளேல வந்து 1080p ஒர்க் ஆகும். ஆப்பிள் M2 சிப் தான் இதுலயும் வச்சிருக்காங்க அப்படின்னு போட்டு. M2 சிப். ஸோ யூனிஃபைடு மெமரி தான். ஸோ நீங்க வந்து அப்கிரேட்லாம் பண்ண முடியாது. 16GB 256GB அந்த மாதிரி 512 1TB இதுதான். மெமரி கார்டுலாம் வாங்கி பண்ண முடியாது. மெமரி கார்டுலாம் கிடையாது. மெமரி கார்டு கண்ணில் விட்டுக்க. ஆப்பிள்னு வந்தாலே மெமரி கார்டை மறந்துடணும், அவ்வளோதான். அது நம்ம கரெக்ட் தான். நிறைய பேர் யாரு இப்போ எல்லாம் மெமரி கார்டு வச்சிருக்காங்க. வெயிட் பாரு 600 to 650 கிராம்ஸ் வரைக்கும் வேரி ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. இப்படி பண்ணனா நெக் ஒர்க் அவுட். அதே மாதிரி பேட்டரி லைஃப் வந்து 2 hours வரைக்கும் தாங்குமா. வீடியோ வாட்சிங் அப்படி பண்றதா இருந்தா 2.5 hours வரைக்கும் சிங்கிள் சார்ஜ். ஒரு படம் பார்க்க முடியாது, ஏதோ ஹாலிவுட் படம்னா பார்க்கலாம். ஆனா பேட்டரி சார்ஜ் பண்ணும்போது வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. வெடிக்கும், வெடிக்காது. வெடிச்சு சைடு பூரா அப்படியே போயிடும். அப்புறம் ரோபோகாப் மாதிரி தெரிய வேண்டியதுதான். அனிமல் அந்த படம் பார்க்க முடியாதுல்ல இப்ப. பார்க்க முடியாது. ஓகே. ஸோ அடுத்தது ஏத்தர் ரிஸ்டா அப்படின்ட்டு ஒரு புது ஃபேமிலி ஸ்கூட்டர் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்களா. அதுக்கு வந்து ஒரு டீசர் விட்டாங்க. டேய் இது என்ன வேற லெவல்ல டீஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, இது குழந்தை பேரு பிறக்க போதே இருக்கான். இன்னும் 6 மாசத்துல வந்து உங்களுக்கு டெலிவரி ஆயிடும் அப்படின்ட்டு போட்டு டீசர் பண்ணலாம். ஏத்தர் யார் உனக்கு இந்த ஐடியா எல்லாம் கொடுக்கறது? விட்டு ஏத்திரு பேசாம. அதுல ஏதோ மென்ஷன் பண்ணிருக்காங்க, கிரியேட்டர் விசுவலைசேஷன் ஆல் தேர்ட் பார்ட்டி ட்ரேட்மார்க்ஸ் ப்ரொப்ரைட்டரி ஆஃப் ஓனர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த ஹீரோல ஒண்ணு இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு. எல்லா வண்டியும் இப்ப இப்படிதான் இருக்கு, நீளமா இருக்கும். இல்ல மோஸ்டா இப்போ எடுத்துட்டு வராங்க. சரி, அதுவா எலக்ட்ரிக்? அப்போ ஃபேமிலி ஸ்கூட்டர்னா அப்போ இந்த இதுக்கெல்லாம் நிறைய இப்போ டெலிவரி ஸ்கூட்டர்லாம் வந்து பெரிய பேட்டரி வச்சு நீங்க அந்த M80க்கு பதிலா நீங்க இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி அது ஆக்சுவலா இன்னொன்னு என்னன்னா சைடுல ஒரு போல்ட் இருக்கும், அதுல மாட்டி நீ ட்ராலி மாட்டிக்கலாம். மோஸ்ட் சென்டர் ஸ்டாண்ட் இதுல வந்துரும் நினைக்கிறேன். இது வரைக்கும் ஏத்தர்ல சென்டர் ஸ்டாண்டே இல்ல. ஓகே, இதுல வந்துரும் நினைக்கிறேன் சென்டர் ஸ்டாண்ட். எனக்கு தெரிஞ்சு இனிமே இப்போ வர எந்த பைக்லயும் சென்டர் ஸ்டாண்ட் இல்ல, வெறும் இந்த பட்ஜெட் பைக்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. இப்போ வர பைக்ல எல்லாம் கிக்கர் கூட இல்ல, இதுலயும் கிக்கர் வந்தா நல்லா இருக்கும். எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எதுக்குடா கிக்கர்? அப்படிதான்டா, அர்த்தமே இல்லாம ஏதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லணும்டா. அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். வைப்பரும் இல்ல, அப்படியே ஒரு வண்டிக்கு வைப்பர். நம்ம ஃப்ரண்ட்ல வந்து அந்த என்ன பண்ணிடணும், ஜூபிட்டர் கிளாசிக், வெஸ்பால் எல்லாம் அந்த கிளாசிக் போடுறாங்களே, ஹார்லி டேவிட்சன் மாதிரி பெரிய. ஆமா, போறது என்னடா 40ல போயிட்டு வாஷர் நல்லா இருக்கும். என்னனாலும் நீ என்னனாலும் கேள்றா. ஜிம்மில இருக்குது. ஜிம்மியா? ஜிம்மிக்கு பொருளெல்லாம் போட முடியாது, நீ வாடா. ஸோ இது வந்து அவங்களோட அடுத்த கம்யூனிட்டி டே செலிப்ரேஷன் 2024 மோஸ்ட்லி ஜூலை இந்த மாதிரி சமயத்தில் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம் ஏதாவது நல்லா இருக்கா இல்லை இன்னும் விலை ஏற்றுறாங்க. 2 லட்சத்துக்கு மேலே போகுதான்னு வெயிட் பண்ணி தான் 1.89+ போட்டிருந்தாங்க. அது பழைய இது வந்து 1.89. இது அதை கிராஸ் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி பேட்டரி பெருசாக வச்சிருக்கோம், நாங்கள் ஃபேமிலிக்கு தரோம் அப்படின்ட்டு. 2.5 lakhs ஒன்லி. ஸோ அடுத்து ஃபாக்ஸ்கான் HCL ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து இப்போ தமிழ்நாடு தெலுங்கானாவில் வந்து சிப் பிளான்ட் வந்து செட் பண்ணுறதா பிளான்ஸ் இருக்கு. டாக்ஸில் வந்து அட்வான்ஸ் டாக்ஸில் இருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன சிப்பு ஃபேப்ரிகேஷன் வந்து தேர்ட் பார்ட்டி சிப் பேக்கேஜிங் டெஸ்டிங்கு இது எல்லாமே வந்து இங்கே இந்த இதில் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கு. எஸ்டிமேட்டட் வந்து $150 million கிட்டத்தட்ட 1246 கோடிக்கு வந்து இதில் பிளான்ஸ் இருக்கு அப்படின்னு போட்டுருவாங்க. இப்போதைக்கு இதுவாகாது, ஆனால் டைம் இருக்கும். நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்ன தெரியுமா, Exynos 2700 அதெல்லாம் இங்கே பண்ணால் நல்லா இருக்குமே. மற்றவங்களாம் இதுதான் ஆப்பிளே இங்கே வந்து மோஸ்ட்லி எல்லாத்தையும் மூவ் பண்ணுறாங்க, அசம்பிளி எல்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே ஏதாவது TSMC அந்த மாதிரிலாம் வந்து இங்கே இது பண்ணால் வந்து இன்னும் நல்லா தான் இருக்கும். எதிர்பார்ப்பு எப்பயுமே முக்கியம். அடுத்தது பிக்சல் வாட்ச் 3ல வந்து 2 சைஸ் வரப்போகுது அப்படின்ட்டு வர உண்மை வரணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து என்னன்னா இது நல்லா இருக்கு, இது குட்டியா இருக்குன்றாங்க எல்லாரும். ரொம்ப குட்டியா இருக்குங்க, எனக்கு இன்னும் பெருசா வேணும்னு ரொம்ப நிறைய பேர். 41mm தான் இப்போ இது. ஆனா என்ன அட்வான்டேஜ் ஃபீல் ஆச்சுன்னா எங்கேயுமே ஒரு தடவை கூட தட்டினதே இல்லடா, ரொம்ப ரேரு. ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்க டிசைன். எனக்கெல்லாம் வாட்ச் 4 வந்து அந்த கர்வ்டு டிசைன்னால வந்து நிறைய இதுவாக இருக்கு. இந்த ஸ்கிராச்சஸ் வந்து இது. ஆனா இது நல்லா பண்ணிருக்காங்க கூகுள் வந்து. சோ அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஓகே இந்த சைஸ் வந்து ஓரளவுக்கு என்ன சைஸ்னு வரும்னு தெரியல. 46 வரும். 44 இல்ல 46 வந்ததுன்னா நல்லா இருக்கும். டைரக்டா 46 தான். அத 41 46 அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்.
எப்படி அதில் இப்போ பேட்டரியும் பெருசாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல, இதோட பெட்டராக இருக்கும் பேட்டரி லைஃப். பெட்டர் பேட்டரி லைஃப் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஆல்ரெடியே பெட்டர் பேட்டரி லைஃப் 1 நாள் வரும். ஒரு நாள் வந்து எனக்கு அதான் ஒரு நாளுங்கிறது வந்து இன்டென்ஸ் யூஸருக்கு. ஓகே, எப்படின்னா எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்துகிட்டே இருக்கும். பேட்டரி சேவர்லாம் போட்டால் ஒரு அது இல்லை, பேட்டரி சேவர் வேணாம். நான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் எனக்கு வேணாம் நான் பண்ணிவிடுவேன். டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது இல்லை, தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா திடீர்னு டீம்ஸ்லேருந்து வரும், ஸ்லாக்லேருந்து வரும், பார்த்தா வாட்ஸ்அப் வரும், டெலிகிராம் வரும், இப்பெல்லாம் வந்து நீ எங்கே நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு வந்துருச்சு, அதை யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா அதனால அதான் ராவாக இருந்ததுன்னா வேக வைக்கணும். சரி, அடுத்து ஏர்டெல் வோடஃபோன் ஐடியா வந்து இந்த அயோத்தியாவில் உங்களோட நெட்வொர்க் வந்து பூஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவ்வளோ பேர் அங்கே இருக்கிறனால. ஓகே, ஸோ நிறைய பேர் வரதா இருக்கு. ஸோ நெட்வொர்க் கன்ஜெஷன் இருக்கும். ஒரு வந்து 3 to 5 lakh பிலிகிரிம்ஸ் வந்து டெய்லி எக்ஸ்பெக்டடு. அதனால கன்ஜெஷன் இருக்கும். ஸோ அதனால வந்து 2 பேருமே வந்து இன்னைக்கு வந்து இன்னிலேருந்து பூஸ்ட் ஆல்ரெடி ஒர்க்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸ்லோவாக நிறைய பிலிகிரிம்ஸ் வர வந்து நிறைய செல் சைட்ஸ்லாம் வச்சு பூஸ்ட் இது என்னாச்சு? ஜியோ எங்க நம்பாளு ஆல்ரெடி நாங்க இதுவா இருக்கோம். இப்பதான் போய் டவர்லாம் ரெட் புல் ஊத்திட்டு வந்திருக்காங்க. ஆமா, சம பூஸ்டரா இருப்பாங்க. இருக்கிற இடத்துலயே இவங்க பூஸ்ட் பண்ணல. ஸோ இது டெம்பிள் ஏரியாஸில் மட்டும் இல்லையா, மற்ற எல்லாம் ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, ஹோட்டல்ஸ் இங்கே எல்லாத்துலேயுமே வந்து சுற்றி நாங்கள் வந்து பூஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஏர்டெல்னு சொல்லி. ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா அண்ணாச்சிட்ட கேட்டு விடுங்கடா, 4 சேட்டலைட் திருப்பிடுவார் இந்த பக்கம் எலான் மஸ்க்கு. அது சேட்டலைட் காலிங். ஆமாம், இது வந்து நெட்வொர்க்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இன்னையோட நியூஸ். அண்ட் வேறு சில நியூஸோட நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், ஸ்ரீவத்சன், சிவபரணி பார்க்கலாம். பை.